Good evening, everyone. Good evening, ma'am. Good evening, ma'am. So, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நேத்து தான் மேம் போர்டு முடிஞ்சது. So today starting. Okay. ஏப்ரல்ல மேடம் பிஃபோர் ஐ க்ளோஸ் அக்ஷயால 700க்கு மேல வாங்கலன்னா அவங்க எனக்கு காலே பண்ண வேண்டாம். இப்பவே சொல்லிட்டேன். 700 வாங்கலன்னா நீங்க காலே பண்ணாதீங்க. My wish that you should get 700 out of almost complete. 700 out of 720. நீங்க தத்வதிகா அவங்கலாம் some of these you put in that much effort. அந்த எஃபர்ட் வந்து மார்க்கா மாறுதா அப்படிங்கிறதுல தான் இப்போ நிறைய பேருக்கு நமக்கு பிரச்சனை. எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இங்கே கிளாஸ்க்கு வந்தோ வராமையோ எனக்கு தெரியும் நீங்கள் எந்த எஃபர்ட் போட்டிருப்பீங்கன்னு ஒரு என்னால் கொஞ்சம் யூகிக்க முடியுது. பட் ஹவு டு வி கன்வெர்ட் திஸ் எஃபர்ட் இன்டு மார்க்ஸ்? அது வந்து நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா தென் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. தேங்க்யூ மேடம். கோ ஹெட். ஓகேங்க சார். ஸோ இப்போ தான் 12th எக்ஸாம் முடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? 11th சிலபஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th நீங்கள் இப்போ டச்சில் இருந்திருப்பீங்க. 11th வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ 11th முதல்ல நீங்கள் 11th ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். மாக் டெஸ்ட் மாதிரி நிறைய எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து மார்க் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு அந்த சினாரியோவே தெரியும். நம்ம எப்பவுமே ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா ஓகே நம்மளுக்கு ஆன்சர் வருது இல்லை நம்மளுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகுது அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ டெஸ்ட் எழுதுறத மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ ஒரு கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் ஒரு 10 டெஸ்டாவது எழுதிட்டு போகணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? சந்தன மகாராஜ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷனுங்கிறதே நீங்கள் ப்ராப்ளமும் சேர்ந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? அது வந்து எம்சிக்யூ பேட்டர்னில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நீங்கள் வந்து எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். பேப்பர் ஈஸியாக இருந்து நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்ச ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சா கூட டைம் பத்தலைன்னா அது நமக்கு யூஸே இல்லை இல்லைங்களா? ஓ சூப்பர் சந்திர மகாராஜ், டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஓகே தான். ஓகே, எவ்வளோ மார்க் வருதுக்குன்னா? ஓகே 200. ஃபைன். ஸோ அந்த அப்போதான் வந்து அந்த டெஸ்ட் எழுதுறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா அந்த கொஸ்டின் இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் வரதுனால நம்ம எல்லா கொஸ்டினையும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வருதா, இல்லை நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தானா, இல்லை இது எழுதுறதுனால நம்மளுக்கு மார்க் குறைஞ்சு போயிருமாங்கிற அந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் வந்து நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எழுதும் போது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்க டெஸ்ட் எழுதுறத மட்டும் விட்டுறாதீங்க. சந்திர மகாராஜ் டெஸ்ட் எழுதுறாரு அப்படிங்கும்போது இட் இஸ் குட். ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட் கிளாஸ்ல சந்திர மகாராஜ் வந்து ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா பேசலாம் அதையும். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 விதமான கொஸ்டின்ஸ், 3 இடத்துல இருந்து இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று வந்து ஆர்கானிக் நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே அந்த சிலபஸோடயே இருக்கு. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே பின்னாடி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அது போக செப்பரேஷன் டெக்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ செப்பரேஷன் டெக்னிக்ல அந்த சப்ளிமேஷன், டிஸ்டிலேஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல், அப்புறம் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், இதெல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல கார்பனுக்கு, ஹைட்ரஜனுக்கு, அப்புறம் நம்மளோட ஹாலஜன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் படிச்சிருப்போம். குவாலிட்டேட்டிவ்க்கும் குவான்டிடேட்டிவ்க்கும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சாம்பிள்ல இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீஷிஸ் இருக்கா இல்லையான்னு சொன்னா தட் இஸ் குவாலிட்டேட்டிவ். எவ்வளோ இருக்குன்னு சொன்னா தட் இஸ் குவான்டிடேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ்க்கும் நம்மளுக்கு ஒரு சில டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து இந்த லெஸ்ஸிங்ஸ் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுல வந்து வரக்கூடிய கலர், அந்த கலருக்கு உண்டான காம்ப்ளெக்ஸ் ஒரு ஃபார்முலா, அதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல ஃபார்முலாஸ்,
எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்றாங்க, அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெருசா வந்து அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்ஸ் வராது. டைரக்டா அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனோ இல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபரோ இல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஹாலஜனோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஆனா இந்த ஜெல்டால் மெத்தட்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். அந்த ஜெல்டால் மெத்தட் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ஏன்னா அதுல வந்து டைரக்டா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஆனா அதுல இருக்க ப்ரொசீஜரும் சரி, அதுல வர அந்த கால்குலேஷனும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால நான் உள்ள டெப்தா போறது கிடையாது. ஆனா அந்த ஜெல்டால் மெத்தட்ல அந்த ப்ராப்ளம் மட்டும் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். திஸ் இஸ் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்தது இன்ஆர்கானிக் அப்படின்னு வரும்போது அதுல 2 விதமான பேட்டர்ன்ல இருந்து 2 விதமான இடத்துல இருந்து கொஸ்டின் வரலாம். ஒண்ணு வந்து டைட்ரேஷன். டைட்ரேஷன் அப்படிங்கிறது ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் யூஸ்வலா. ஸோ அதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்ல எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அந்த ஸ்பெசிஃபிக்கான டைப்புக்கு pH ரேஞ்ச் என்ன, அண்ட் அங்க வந்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இண்டிகேட்டர்ல அந்த எண்ட் பாயிண்ட்ல கலர் சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அது ஒரு விதமான ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன் ஒன்று இருக்கு. ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ல அந்த FAS வச்சு அப்புறம் ஆக்சாலிக் ஆசிட் வர்சஸ் KMnO4 சும்மா அது அப்படின்னா என்ன, அங்க என்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அந்த இடத்துலயே நம்ம இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரேண்டமா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தா பேலன்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம அங்கேயே பேசிடலாம். சரிங்களா? இது வந்து நம்மளோட டைட்ரேஷன். அடுத்தது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ப்ராக்டிக்கல் பார்ட். இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் பார்ட் தான் வந்து நிறைய நம்ம ஃபேக்சுவலா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க லேப்ல பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம இன்ஆர்கானிக் சால்ட் கொடுத்தா ஆசிட் ராடிக்கல் பேசிக் ராடிக்கல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை லைட்டா டச் பண்ணலாம். ஓவராலா இது ஆசிட் ராடிக்கல் எப்படி கண்டுபிடிப்பாங்க, பேசிக் ராடிக்கல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு ஓவராலா பாத்திரலாம். உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்புவேன் இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு ஒரு PDF மாதிரி அனுப்புறேன். அதுல எல்லாமே இருக்குங்க. ஆர்கானிக் இருக்கும், இன்ஆர்கானிக் இருக்கும், டைட்ரேஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை வந்து ஒரு கிளான்ஸ் படிங்க. சரிங்களா? ஸோ இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சால்ட்டுக்கு நம்ம இந்த ரியேஜென்ட் போடுறோம், இந்த பிரசிபிடேட் கொடுக்கும், இந்த பிரசிபிடேட் இந்த கலர்ல இருக்கும், அந்த பிரசிபிடேட் ஃபர்தரா ஏதாவது டிசால்வ் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த PDFல கொடுத்துருப்பாங்க. ஒரே நாள்ல உட்காந்து படிக்க முடியாது. இன்ஆர்கானிக்ல அந்த அனாலிசிஸ் சொல்றேன், சால்ட் அனாலிசிஸ் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஓகேங்களா? ரைட், ஃபைன். அது போக நம்ம வந்து ஒரு சில ரேண்டமான ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன், ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு சில வார்ம் அப் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர்கானிக் கொஸ்டின் ரேண்டமா கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு 3 கொஸ்டின் தான். ஐ திங்க் அதுலயே ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ப்ராப்பரா அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தோம். இப்போ நான் ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து நின்றுருக்கேன். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வரீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் போய் பாருங்க, வீடியோஸ் போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெடியூல் நீங்க ஒண்ணு போடணும். ஏன்னா அது யார் வேணாலும் போட்டு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட எந்த டீச்சர் வேணாலும் போட்டு கொடுப்பாங்க. ஆனா அது எல்லாமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு நீங்க தான் ஸ்கெடியூல் போடணும். ஏன்னா எந்த சாப்டர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எதுல வீக்கா இருக்கீங்க, எதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு ரிவிஷன் ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேல நம்ம எல்லாமே நிறைய படிச்சிருக்கோம். இப்போ நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிராண்ட் டெஸ்டாவது எழுதணுங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களோட ஸ்கெடியூலை பிளான் பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா இருந்துக்கலாம். இப்போ மட்டும் இந்த குரூஷியலான டைம்ல நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா ஸ்கெடியூல் போட்டு படிங்க. சரிங்களா? ரைட், இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போறோம். கொஸ்டின் பார்த்துட்டு ஒரு ரேண்டமா 2-3 கொஸ்டின் பார்த்துட்டு ஜெல்டால் மெத்தட் போயிட்டு அதுக்கப்புறம் டைட்ரேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா இன்ஆர்கானிக்ல ப்ராக்டிக்கல் பார்ட் பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. எஸ்,
ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை HBr கூட ட்ரீட் பண்றாங்க. ஏங்கிற காம்பவுண்ட் வருது. ஆனா கொஸ்டின் என்னன்னா, the number of hyperconjugations or hyperconjugating structures involved to stabilize carbocation formed in the above reaction is. இந்த ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கார்போகேட்டையான் வரும் போல இருக்கு. அந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு அது ஸ்டெபிலைஸ் ஆயிக்குது. பட் அதுல எவ்வளவு ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி 7 எழுதி இருக்குங்களா? ஆனா எப்படி நம்ம சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அங்க எப்படி கார்போகேட்டையான் வரும்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம OH குரூப் பதிலா ஹைட்ரஜன் போய் இதாகும் மேம். OH குரூப்புக்கு பதிலாங்களா? OH ல போய் ஃபர்ஸ்ட் H+ அட்டாச் ஆகும் மேம். H2O எலிமினேட் ஆயிரும். அப்ப H+ உருவாகும் மேம். அப்புறம் அங்க வந்து மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும் மேம். அப்போ வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்து இங்க போயிரும் மேம், ரிங்குக்கு பக்கத்துல. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த மெத்தில் குரூப்ல வந்து டெர்ஷரி கார்பன்னால அங்க வரும் மேம். அங்க இருந்து பார்க்கும்போது மெத்தில்ல வந்து 3 கார்பன்ஸ் இருக்கும், சைடுல வந்து 1 கார்பன், அந்த சைடுல 2 கார்பன் மேம். சோ 7. ஓகே, அந்த நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் நீங்க 7 சொல்றீங்க. சரி பாத்துடலாமா? இப்போ ஒரு ஆல்கஹால் இருக்கு, இங்க ஆல்கஹால் மித்தைல் குரூப் இருக்கு, இங்க வந்து HBr போடுறாங்க. HBrங்கிறது H+ கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தானே. அப்போ இது H+ கொடுக்கும். இந்த H+ எங்க போகும்னா ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட போய் கனெக்ட் ஆகும். அதுதான் வந்து சந்தன மாரிராஜ் சொல்றாரு. இது ஒரு 6 மெம்பர்ட் ரிங், இது ஒரு 5 மெம்பர்ட் ரிங். இங்க ஆல்ரெடி ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. இங்க வந்து ஆல்கஹால்ல ஆக்சிஜன் கூட ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் இங்கிருந்து வந்தது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு பதிலா போய் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் கிட்ட ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அது பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கும். ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் பேர் பண்ண முடியாது. அப்ப இங்க இருக்கிற பாண்ட் வந்து ஆக்சிஜன் கூடயே சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிரும். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? இந்த கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கரெக்டுங்களா? அடுத்தது இந்த இடத்துல கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த கார்போகேட்டையான் என்ன கார்போகேட்டையான்? பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு பாருங்க. இட் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள்னு தெரியும். அது ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆக முடியுமான்னு பார்ப்போம். இந்த மித்தைல் குரூப் பக்கத்து கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அப்ப கார்போகேட்டையான் எங்க வரும்? இந்த இடத்துல வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். அதுதான் ஒரு மெத்தில் ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இங்க CH3 வந்துடும். அப்போ இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கரெக்ட்டுங்களா? இது என்ன கார்போகேட்டையான்? டெர்ஷரி கார்போகேட்டையான். கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ இங்க வந்து எந்த கார்போகேட்டையானையுமே நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இண்டக்டிவ் எஃபெக்ட்ல ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி சொல்லுவோம். அது கூடவே ஹைப்பர் கான்ஜுகேஷன் யோசிப்போம். கரெக்ட்டுங்களா? இது டெர்ஷரி தான். அதே மாதிரி இங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் வரும். ஏன்னா ஒரு கார்போகேட்டையானுக்கோ இல்ல ஃப்ரீ ராடிக்கலுக்கோ ஆல்கீன்ஸுக்கோ நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷனை வச்சு ஸ்டெபிலிட்டியை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இது ஆல்பா கார்பன். இது வந்து ஓகே, ஒரே நிமிஷத்துனா இங்க ஆல்பா கார்பன் இருக்கு, வேற எங்க ஆல்பா கார்பன் இருக்கு, இங்க ஒரு ஆல்பா கார்பன் இருக்கு, அப்புறம் இது ஒரு ஆல்பா கார்பன். கரெக்ட்டுங்களா? சோ இங்க 2 ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன். சோ நம்மளுக்கு 4 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. வேற ஏதாவது ஷிஃப்ட் நடந்தா நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அதிகமாகுமா அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்ரஜன் பாண்டோட இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹைட்ரைட் ஷிஃப்ட். பாண்டோட ஷிஃப்ட் ஆகுது, அதனால இது வந்து ஹைட்ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அப்ப என்ன ஆகும்? இங்க மித்தைல் குரூப் இங்க இருக்கும், ஹைட்ரஜன் இங்க வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்போ கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துரும். கரெக்டா? இப்ப ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணலாம். இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன். கரெக்ட்டுங்களா? எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும்? இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6. கரெக்ட்டுங்களா? சோ 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் 6 இருந்ததுன்னா
6 ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரும். கரெக்ட்டுங்களா? ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதுறது உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் 6, அது போக இந்த ஸ்ட்ரக்சரையும் சேர்த்திக்கணும் தானே. இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு ஆல்பா ஹைட்ரஜனுக்கும் நம்ம ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு வருவோம். கரெக்ட்டுங்களா? சோ 6 + 1 7 ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதுதான் வந்து இங்க 7ன்னு போட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சந்தன மகாராஜ், இங்க 6 ஆல்பா ஹைட்ரஜன் தான் இருக்கு, தெரியுதா? எஸ் மேம். So hyper number of alpha hydrogens அது கூட +1 சேர்த்திக்கணும். அப்பதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டுங்களா? இது போக இன்னொரு 6 ஸ்ட்ரக்சர் எழுதலாம். அதனாலதான் 6 + 1 7 ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ யூஸ்வலா நம்ம ஒரு ரியாக்ஷன்ல ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் பார்ப்போம். அது மெத்தலா இருக்கலாம், இல்லைன்னா ஹைட்ரேட்டா இருக்கலாம். இங்க வந்து 2 ஷிஃப்ட் நடக்குது. ஒன்னு மெத்தல் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து செகண்டரியை டெர்ஷரியா மாத்துறதுக்கு, அடுத்தது டெர்ஷரியிலேயே நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அதிகம் பண்றதுக்கு ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ரைட், இது ஒரு கொஸ்டினுங்களா? அடுத்த கொஸ்டின். The ratio of spin only magnetic moment value of, நான் காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன். மியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த ரேஷியோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? root of mu into mu plus 2 ma'am. Mu is equal to root of oh, what is the unit? Bohr magneton. Bohr magneton. Right. So what is N? Number of lone pair. Number of unpaired electrons. Lone pair இல்ல சாமி, number of unpaired electron. Yes ma'am. Yes, ma'am. So first complexல எவ்வளவு unpaired electrons சொல்றீங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 3. வெரி குட், +3. என்னக்கண்ணா? 1 unpaired electron. ஓகே, பார்க்கலாம். இங்க வந்து குரோமியம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் குரோமியம்? இட் இஸ் 24. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆர்கான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. ஆர்கான் 4s5 5d7. 4s1 5d10. 4s1 5d5. 4s1 3d5. ஓகேங்களா? இப்போ குரோமியம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா we have to remove 3 electrons. எங்க இருந்து ரிமூவ் பண்ணுவீங்க? 1 from s orbital and 2 from d orbital. அப்போ 3d ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ d ஆர்பிட்டால்ல we have d சப்ஷன்ல we have 5 orbitals. 3 எலக்ட்ரான் போது 1 2 3. இப்போ இங்க வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 இல்லைங்களா? அப்போ இது வந்து 6 கெமிக்கல் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஒரு பாண்ட்ல இருந்தும் 2 எலக்ட்ரான் வரும். நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம்? இங்க சைனோ குரூப் இஸ் a strong ligand, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் அப் ஆகும்னு யோசிப்போம். ஆனா இங்க பாருங்க, இங்க வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஹைபிரிடைசேஷன் என்னவா வரலாம்? ஒன்னா sp3d2 வரலாம், இல்லைன்னா d2sp3 வரலாம். கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி இங்கதான் 2 d வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குங்களே, அப்புறம் எதுக்கு அது பேர் அப் பண்ணணும்? பேர் அப் ஆகாது. இது புரியுதுங்களா ஏன் பேர் அப் ஆகாதுன்னு சொல்றேன்னு? வேலன்சி பாண்ட் தியரியில இது கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில இது ரொம்ப கிளியரா இருக்கும். இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸ்பிளிட்டிங் எப்படி நடக்கும்? கீழே T2g ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், மேல EG ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? we have 3 electrons. 3 எலக்ட்ரான் நம்ம இங்க ஃபில் பண்ணிடுவோம். பேரிங்கே இல்லையே, எதுக்கு பேர் அப் ஆகணும்? ஆகாது இல்லைங்களா? அது போக சைனோ குரூப் கொடுக்குற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு s ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் 3 p ஆர்பிட்டால்ல போய் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ?
3 மேம். n is equal to 3. ஸோ சந்தனா மேரேஜ் வந்து 1ன்னு சொன்னதுக்கான காரணம் இது எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆயிரும்னு நினைச்சீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பேரப் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து அந்த ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஒன்னா sp3d2 வரும், இல்லைன்னா d2sp3 வரும். ஸோ d2sp3 வரதுக்கு தான் நம்ம கிட்ட 2 வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குங்களே, அங்க பேரப் ஆகாது. இதுவே கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில யோசிச்சோம்னா கண்டிப்பா கீழே T2G இருக்கு. 3 ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் நார்மலாவே ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? இதுல வேற யாருக்காவது டவுட் இருக்கா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்றதுல? ஓகே, சூப்பர் அக்ஷயா. அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு போவோம். இதுல குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +3 மேம். +3 தான். அப்ப இதே தான் கான்ஃபிகரேஷன், இதே தான் ஆர்பிட்டால் டயக்ராம் வரும். வாட்டர் இஸ் a weak ligand, அதுவும் எலக்ட்ரானை பேரப் பண்ணாது. அப்ப மறுபடியும் இதே தான் ஹைபிரிடைசேஷன் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 3. அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா மேக்னெட்டிக் மொமெண்டம் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ரெண்டு நம்பரை டிவைட் பண்ண என்ன ஆகும்? இட் இஸ் ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் இது பாருங்க. The major products A and B in the following reaction. ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல சைனோ குரூப் இருக்கு. பெராக்சைடு போட்டு ஹீட் பண்றாங்க, A வருது. அந்த ஏவை ஒரு ஆல்கீன் கூட ட்ரீட் பண்றாங்க, B வருது. ஏவும் பியும் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்னும் இல்ல, எப்பெல்லாம் பெராக்சைடு யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து பாண்ட் கிளீவேஜ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் தான். ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்ததுன்னா என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? ஃப்ரீ ரேடிக்கல். அவ்வளவுதான். சோ அதனாலதான் ஏல வந்து எல்லாமே ஃப்ரீ ரேடிக்கலா கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரீ ரேடிக்கல் எங்க வேணாலும் ஃபார்ம் ஆகலாம் இல்லைங்களா? இப்போ இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஹைட்ரஜன்ஸும் இருக்கும். சோ அந்த இடத்துல எல்லாம் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்தால் இந்த இடத்துல எங்க வேணாலும் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகலாம். ஆனா மோஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் தானே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப எந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் வந்தால் அது ஸ்டேபிளா இருக்கும்? ஆப்ஷன் அதை வச்சு ஸ்கிரீன் பண்ணலாம். ஃப்ரீ ரேடிக்கலோட ஆர்டர் என்ன சாமி? டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. கரெக்ட்டுங்களா? கார்போகேட்டையான் மாதிரியே தான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏல இருக்கிற இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஃப்ரீ ரேடிக்கல்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? ஆப்ஷன் ஏல இருக்கிறது டெர்ஷரி. இதுவும் டெர்ஷரி, இதுவும் டெர்ஷரி, இதுவும் டெர்ஷரி, இதுவும் டெர்ஷரி. அப்போ டெர்ஷரியா பிரைமரியாங்கிறத வச்சு நம்மளால சொல்ல முடியல. அடுத்தது பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பாருங்க. சைனோ குரூப் இருக்கு. இங்க சைனோ குரூப்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்குதானே, அப்ப அங்க ரெசனன்ஸ்னால ஸ்டெபிலைஸ் ஆக முடியும். கரெக்ட்டுங்களா? அப்படி பார்த்தா ஏன் பில வெறும் அது டெர்ஷரியா மட்டும்தான் இருக்கு, ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அங்க இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனும் நம்ம ரூல்ட் அவுட்னு சொல்லிடலாமா? ஏன்னா இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால ரெசனன்ஸ்னால அது ஸ்டெபிலைஸ் ஆக முடியும். ஸோ சிஎன்டில ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா வரப்போகுது. ரைட்டு. அடுத்தது இங்க பாருங்க, ஒரு ஆல்கீன் இருக்கா, ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் போய் ஆல்கீன் கூட ரியாக்ட் ஆகுதுங்கும் போது யூஸ்வலா ஆல்கீன்ல ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் தான் நம்ம டபுள் பாண்ட்ல இருக்க பை பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். பாண்ட் ஹெட்ரோலிட்டிக்கா கிளீவ் ஆகி வில் எண்ட் அப் வித் கார்போகேட்டையான் அண்ட் கார்பானியான். பட் இங்க என்னன்னா என்னோட ரியேஜென்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஜென்ரேட் பண்ணுமே தவிர கார்போகேட்டையான் கார்பானியானை ஜென்ரேட் பண்ணாது இல்லைங்களா? அப்ப இங்க பாருங்க, நான் இங்க காம்பவுண்ட தெளிவாவே எழுதிருங்க, பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன் இல்லாம. கார்பன் 2 மித்தைல் குரூப், ஹைட்ரஜன், கார்பன், இங்க ஒரு மித்தைல் குரூப், அப்புறம் இங்க வந்து C ட்ரிபிள் பாண்ட் N. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு, ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கு, இங்கெல்லாம் மித்தைல் குரூப்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ நான் இந்த காம்பவுண்ட் எழுதிறேன். எவ்வளவு கார்பன் சிஸ்டம்? 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்க வந்து CH3, இங்க CH2, இங்க CH2, இங்க CH டபுள் பாண்ட் CH2, இப்படித்தானே இருக்கும். இப்ப இங்க இருக்கிற பை பாண்ட் உடையும். கரெக்ட்டுங்களா? பை பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக்கா தான் உடையும். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த கார்பனுக்கு ஒரு ஆட் எலக்ட்ரானும் டெர்மினல் கார்பனுக்கு ஒரு ஆட் எலக்ட்ரானும் வந்துடும். கரெக்ட்டுங்களா? சொல்லுங்க கண்ணா, இந்த கார்போகேட்டையான் ஐ மீன் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஃப்ரீ ரேடிக்கல்?
செகண்டரியா டெர்ஷரியான்னு கேட்குறேன். பிரைமரி ஆக்சுவலா செகண்டரி மேம். இது செகண்டரி, கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கூட ஆட் ஆகணும், அப்பதானே நம்மளுக்கு ஒரு புது ப்ராடக்ட் வரும். இப்போ இந்த ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ல எந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இங்க அட்டாச் ஆகும்னு பார்ப்போம். இந்த ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ல எது ஸ்டேபிள்? செகண்டரி இஸ் ஸ்டேபிள். அப்போ ஃபர்ஸ்ட் எது போய் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் பிரேக் ஆகி, ஐ மீன் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இன்னொரு நியூட்ரல் மாலிகுலா மாறப்பாகும், இதுதானே. ஏன்னா செகண்டரி இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த கார்பன் தான் போய் இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதா கண்ணா? எஸ் மேம். எது ஸ்டேபிளா இருக்கோ அது கொஞ்ச நேரத்துக்கு இருந்துக்கும், எது அன்ஸ்டேபிளா இருக்கோ உடனே போய் அது வேற ஒரு காம்பவுண்டா மாறதானே பார்க்கும். சோ இது ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். அதனால இந்த ஃப்ரீ ரேடிக்கல் போய் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கூட சேர்ந்து ஒரு நியூட்ரல் ஆட்டமா மாறுறதுக்கு, நியூட்ரல் ஸ்பீஷிஸா மாறுறதுக்கு பதிலா இதுதான் போய் அட்டாச் ஆகும், ஏன்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போ CH3 CH3 அப்புறம் C, இங்க ஒரு CH3, இது C ட்ரிபிள் பாண்ட் என்ன. இப்போ இந்த கார்பன் ஒரு டெர்மினல் கார்பன், இது போய் இங்க அட்டாச் ஆகுமா? CH2, அப்புறம் CH ஃப்ரீ ரேடிக்கல், அதுக்கப்புறம் CH2 CH2 CH3, அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன ஆகும்? இங்க வந்து ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல். அஃப்கோர்ஸ் இங்க இருந்தெல்லாம் ஹைட்ரஜன் உடஞ்சுதான் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் எடுத்து, ஐ மீன் எலக்ட்ரான் எடுத்துட்டு தானே போயிருக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இந்த ஹைட்ரஜன் கூட வந்து சீட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு நியூட்ரல் மாலிகுல் கிடைக்கும், which is your B. இப்ப என்ன ட்விஸ்ட்னா அந்த B எதுன்னு கண்டுபிடிங்க, அதான் கரெக்டா கண்டுபிடிக்கணும். CD அது ரெண்டுல தான் எங்கேயோ இருக்கு. C மேம். வெரி குட், C. ஏன்னா C ட்ரிபிள் பாண்ட் N இங்க இருக்கா, அது அட்டாச் ஆயிருக்க கார்பன் இது, அந்த கார்பன் ஒரு மித்தால் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு, மேல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஒரு கார்பன் கூட, அதுக்கப்புறம் ரெண்டு மித்தால் குரூப் கூட. சோ இந்த கார்பன் ஒரு கார்பன் கூட, அதுக்கப்புறம் ரெண்டு மித்தால் குரூப் கூட, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 கார்பன் சிஸ்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு. 1 2 3 4 5 கார்பன் சிஸ்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. புரிஞ்சுதுங்களா? ரைட். யாருக்காவது டவுட் இருக்கா? ஓ, சாட்ல போட்டிருந்துருக்கீங்க, நான் பார்க்கல. ஓகே தத்வதிகா, ரைட். இப்ப அடுத்தது போலாங்களா? ஸோ ரேண்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு 3 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டா உங்களால போட முடியுமா? சும்மா ரேண்டமா பாருங்க. இது எந்த சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு யோசிச்சு. வெரி குட், D and F block, ரைட். இப்படி ரேண்டமா ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து இந்த அஃப்கோர்ஸ் இதை ஃபில் பண்ண சொல்ல மாட்டாங்க, ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி வராது. ஸ்டில் இப்படி இருந்தா ஈக்குவேஷன்ல அது என்ன ப்ராடக்ட், அது பேலன்ஸ் பண்றதுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஓகே, சந்தன மகாராஜ் தெரியும்னு சொல்றாரு. ரைட். ஏன்னா நம்ம பின்னாடி நான் டைட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த டைட்ரேஷன் அப்போ இதுல இருக்கிற ரியாக்ஷன் தான் நம்ம அங்க போய் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு அந்த ரியாக்டன்ட்டை வச்சு ப்ராடக்ட் என்ன வருதுன்னு சொல்ல தெரியணும், அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணவும் தெரியணும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்றது யாருக்காவது தெரியாம இருக்குங்களா? சோ இது அமைதியா இருந்தீங்கன்னா நான் தெரியும்னு புரிஞ்சுக்கிட்டுமா இல்ல தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டுமா? தெரியுது. என்ன அக்ஷயா? ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியும்னு எடுத்துக்கிட்டுமா? ஓகே, ரைட். சரி, சந்தன மகாராஜுக்கு தெரியுமா? தத்வதிகா? ஓகே, தத்வதிகா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேம். ஓகே கண்ணா, சரி. நம்ம வந்து பின்னாடி நம்ம டைட்ரேஷன் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த டைட்ரேஷன் வரும்போது சொல்லித்தரேன். ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம்.
உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும் போது இதையும் சேர்த்து அனுப்புறேன். இது ஆக்டிவிட்டி அது ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது இந்த கொஸ்டின். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஜெல்டால் மெத்தடை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு தடவை நீங்க வந்து இந்த புக்ல ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லைங்களா, பழைய நீட் கொஸ்டின் பார்க்கும்போதே ஜெல்டால் மெத்தட்ல தியரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தானே. ஸோ தயவு செஞ்சு புக்ல ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A sample of 0.5 gram of an organic compound was treated according to Geldahl's method. The ammonia evolved was observed in 50 ml of 0.5 molar sulfuric acid. The residual acid required 60 ml of 0.5 molar solution of sodium hydroxide for neutralization. Find the percentage composition of nitrogen in the compound. ஸோ ஜெல்டால் மெத்தட் எதுக்காக நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒன்னு ஜெல்டால், இன்னொன்னு என்னது, இன்னொரு மெத்தட் சொல்லுங்க பாப்போம். டியூமாஸ் மெத்தட். ஸோ அது வந்து டைரக்டா ஃபார்முலால இருந்தே போட்டுடலாம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதனாலதான் இதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ ஜெல்டால் மெத்தட்ல பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? ஃபார்முலா என்ன? பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா from 1.4 into V into N by W. Correct. What is N and what is V? Normality of standard acid, ma'am. W means weight of sample, ma'am. V வந்து volume of titration acid, ma'am. Okay, right. So உங்களுக்கு வந்து புக்ல வேற ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இந்த சந்திரமாராஜ் சொல்ற ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொல்றேன் அது எப்படி, அதுல என்ன வி என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதுலாம் நான் சொல்லி தரேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணி சொல்லுங்க. Volume of H2SO4, ma'am. V. ஆமா சாமி, வால்யூம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் V. ஓகே. ரைட். யாருக்கு ஐடியா இருக்கு? ஒரு யாருக்கு ஐடியா இல்ல? ஓகே, சந்திரமாராஜுக்கு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, அக்ஷயாக்கும் ஐடியா இருக்குங்களா? மேம் இல்ல. ஓகே ஃபைன். சரி, சந்திரமாராஜ் நீங்க போடுங்க, நம்ம ஜெனரலா மத்தவங்கலாம் கவனிங்க. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ல, இந்த ஜெல்டால் மெத்தட்ல எப்படி வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு, சரிங்களா? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கு. ஆனா நைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு எடுத்துட்டாங்க? 0.5 கிராம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட சல்ஃபியூரிக் ஆசிட போட்டு இந்த காம்பவுண்ட சல்ஃபேட்டா மாத்திடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த சல்ஃபேட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு என்ன பண்றாங்கன்னா அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப அமோனியாங்கிறது ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன், கரெக்டுங்களா? இந்த அமோனியா எதுல இருந்து வந்தது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து வந்த அமோனியா, கரெக்டுங்களா? அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்த நைட்ரஜன் எல்லாமே அமோனியாவா மாறிடுச்சு, கரெக்டா? இப்போ அமோனியா எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா அப்ப அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளவு நைட்ரஜன் கண்டுபிடிக்க முடியும் தானே? இது புரியுதுங்களா?
ஸோ அமோனியா எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எவ்வளோ நைட்ரஜன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்த நைட்ரஜனை தான் இப்போ நம்ம அமோனியாவா மாத்திருக்கோம். ரைட்டு. இப்போ அமோனியா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப அந்த அமோனியாவை எவ்வளவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்னும் இல்லை. இங்க பாருங்க, அமோனியாங்கிறது பேஸ்ன்னு தெரியுமா? பேஸ் எது கூட ரியாக்ட் ஆகும்? ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆசிட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. The ammonia evolved was observed in 50 ml of 0.5 molar sulfuric acid. சரிங்களா? அதாவது 0.5 molarity கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு 50 ml எடுத்து இந்த அமோனியா கூட ட்ரீட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட குவாண்டிட்டி அதிகமா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எல்லா அமோனியாவும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி அன்ரியாக்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குமா இருக்காதா? எஸ் மேம், இருக்கும். அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளோ இருந்ததோ, பாக்கி எவ்வளோ இருக்கோ அததான் ரெசிடுவல் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமோனியா ஒரு பர்டிகுலர் குவாண்டிட்டி இருக்கும், அது கூட நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை ட்ரீட் பண்றோம். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ, வால்யூம் நம்ம எவ்வளோ ஊத்துறோங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ அன்ரியாக்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கோ அது நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அமோனியா கூட ரியாக்ட் ஆயிருக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ரைட். அப்போ அங்க எவ்வளவு அமோனியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? ரைட். இப்ப இங்க பாருங்க, அமோனியா சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? அமோனியாவும் சல்ஃபியூரிக் ஆசிடும் சேர்ந்து அமோனியம் சல்ஃபேட்டா மாறிட்டு அது போக அன்ரியாக்டட் ஆசிட், அதை தான் நான் இப்போ ரெசிடுவல் ஆசிட் அப்படின்னு சொல்றேன். இது கிடைக்குது. சரிங்களா? இந்த ரெசிடுவல் ஆசிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரெசிடுவல் ஆசிடை நான் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுது? 60 ml ஆஃப் 0.5 molar சல்ஃபியூரிக் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டாவும் வாட்டராவும் மாறும். ஒன்றும் இல்லை, ஆசிடும் பேஸும் சேர்ந்த சால்ட் அண்ட் வாட்டர் தானே, அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். இதுதாங்க ஜெல்டால் மெத்தட். ஸோ நம்ம வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குங்கிறத வச்சு அமோனியா எவ்வளோ இருந்திருக்கும்னு தெரிஞ்சுப்போம். அமோனியா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ரிவர்ஸ்ல அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்முலாவை சொல்லிடுறேன். percentage of nitrogen கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 1.4 into normality of the acid into volume of the acid divided by W2. Normality of which acid? நான் இந்த ஆசிடை பத்தி பேசிட்டு இருக்கேன். Normality of the sulfuric acid and volume of sulfuric acid consumed. ஓகேங்களா? அப்ப அந்த வால்யூமை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நார்மாலிட்டி நம்மளால சொல்லிட முடியும். ஏன்னா இந்த ஆசிடோட மொலாரிட்டி அவங்க எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நார்மாலிட்டி ஆஃப் தி ஆசிட் எவ்வளவா இருந்திருக்கும்? நார்மாலிட்டியில இருந்து மொலாரிட்டியில இருந்து நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? எவ்வளோ? 1 normality. சாரி கண்ணா, நார்மாலிட்டி 1 இருந்திருக்கு. நார்மாலிட்டி 1. ஏன்னா நார்மாலிட்டிங்கிறது மொலாரிட்டி இன்டு n ஃபேக்டர். மொலாரிட்டி இஸ் 0.5. n ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் 2. ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்ல 2 H+ அயான்ஸ் ரிலீஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ 0.5 into 2 is 1. அப்போ நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கு? 1.4 is constant. Normality of the acid used is 1 normal. இப்ப எனக்கு வால்யூம் தெரியாது. weight of organic sample is 0.5. இது தெரியும். இப்போ வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் எடுத்துப்போம். அமோனியாவும் சல்ஃபியூரிக் ஆசிடும் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். அமோனியா இஸ் a base. sulfuric acid is H2SO4 which is an acid. இல்லைங்களா? இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன சால்ட் ஃபார்ம் ஆகும்? இது H+ கொடுக்கும். கரெக்டா? அப்ப என்ன சால்ட் ஃபார்ம் ஆகும்? அமோனியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? NH4 twice
SO4. ஈக்குவேஷனை கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு அமோனியா எவ்வளவு சல்ஃபியூரிக் ஆசிட் வருங்க? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க குயிக்கா. 2 times of ammonia. 2 times of ammonia and 1 mole of sulfuric acid. அப்ப இங்க ரேஷியோ என்னன்னா அமோனியா 2 moles இருந்ததுன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் 1 mole ரியாக்ட் ஆகும்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ இங்க நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளவு மோல்ஸ் எடுத்திருக்கோம்? 50 ml 0.5 molarity எடுத்திருக்கோம். அப்ப எவ்வளவு மோல் எடுத்திருக்கோம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு என்ன தெரியும்? கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம்னு தெரியுமா? அப்போ கான்சென்ட்ரேஷன் இருக்கு which is 0.5 and வால்யூம் இருக்கு 50 ml. சோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைச்சிருமா? எவ்வளோ? So concentration is 0.5 and volume is 50 ml. அப்ப எவ்வளோ number of moles எடுத்திருக்காங்க? 25 millimole எடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சரி. So 25 millimole எடுத்து அமோனியா கூட ட்ரீட் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அது வந்து particular quantity of ammonia கூட ரியாக்ட் ஆயிட்டு மீதி வந்து அன்ரியாக்டட் ஆசிடா ரெசிடுவல் ஆசிடா நம்மளுக்கு இருக்கு. ரைட். இப்போ இந்த ரெசிடுவல் ஆசிட் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றோம். கரெக்ட்டா? அது எப்படி ரியாக்ட் ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா NaOH அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா H2SO4. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஆசிடும் இந்த பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும் Na2SO4 பிளஸ் H2O. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்க. 2 சோடியம் இருக்கு, அப்ப இங்க 2ன்னு வரும். அப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ்டா இருக்கு, வாட்டர் பேலன்ஸ் பண்ணணும். வாட்டர் வந்து 3 மோல்ஸ். கரெக்ட்டுங்களா? ரைட். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இங்க பாருங்க. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இவங்களுக்குள்ள ரேஷியோ சொல்லுங்களேன். சோடியம் ஹைட்ராக்சைடு 2 மோல்ஸ் இருந்தால் அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளவு மோல் தேவைப்படுது? 1 மோல் தேவைப்படுது. இவங்களுக்குள்ள 2:1 ரேஷியோ. கரெக்ட்டுங்களா? இங்க எவ்வளவு மோல்ஸ் கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு மோல்ஸ் கன்சியூம் ஆயிருக்கு? 60 into 0.5. கரெக்ட்டுங்களா? 60 into 0.5 எவ்வளோ? எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு? 30 millimole கன்சியூம் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 30 millimole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கன்சியூம் ஆயிருந்ததுன்னா அப்ப எவ்வளவு சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆயிருக்கும்? 30ல இருந்து பாதி. கரெக்ட்டுங்களா? அப்போ 15 millimole தான் ரெசிடுவல் ஆசிடா இருந்திருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? அப்போ 15 millimole ஆஃப் ஆசிட் இருந்திருக்கும். அதனாலதான் எனக்கு 30 millimole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆயிருக்கு. அப்ப நான் ஒரிஜினலா எடுத்துக்கிட்டது 25 millimole ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அதுல இப்போ 15 millimole தான் இருக்குன்னா அப்ப எவ்வளவு மில்லிமோல் கன்சியூம் ஆயிருக்கும்? 10 millimole கன்சியூம் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு. இதோட கான்சென்ட்ரேஷனும் தெரியும். அப்ப வால்யூம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே. கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். சோ நம்பர் ஆஃப் மோல் இஸ் 10 millimole. வால்யூம் கண்டுபிடிக்கணும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் இஸ் 0.5 mole per liter. கரெக்ட்டுங்களா? சோ மோலும் இங்க இருக்க மோலும் கேன்சல் ஆயிடும். சோ 0.5 ஐ மீன் 10 divided by 0.5 எவ்வளோ? எவ்வளோ? 10 divided by 0.5. 0.5 1/2 வச்சுக்கோங்க. அப்ப இந்த 2 மேல கொண்டு வந்துட்டா 20 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? 0.5 இல்ல, ஐ மீன் 500 இல்ல சந்தன மகாராஜ். 10 divided by 0.5. So 0.5 1/2 எடுத்துட்டோம்னா 2 மேல வந்துருமா? அப்ப 10 into 2 20 milliliter இல்லீங்களா? 200 இல்ல சாமி. So volume is 20 milliliter. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா percentage of nitrogen கிடைச்சு. சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க.
1.4 into 20 divided by 0.5. எவ்வளோ? சந்தன மகாராஜ்க்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, அது கரெக்டானு பார்த்துடலாம். எஸ், 56. அவ்வளோதான். ஸோ ஜெல்டால் மெத்தட் புரிஞ்சு போடணும்னா இப்படிதான் போட்டு வரணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் கால்குலேஷன்ல அப்படியே போட்டு வரணும். இவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு கன்சியூம் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோ சல்ஃபியூரிக் ஆசிட் ரெசிடுவலா இருந்திருக்கும், அப்போ இவ்வளோ ரெசிடுவல் ஆசிட் இருந்ததுன்னா அப்போ எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ ரைட், இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோமா? அடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மற்றதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைட்ரேஷன். போலாம், அடுத்தது போலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டைட்ரேஷன். ஸோ டைட்ரேஷன்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு விதமான டைட்ரேஷன். ஒன்று வந்து ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன், இன்னொன்று வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆசிட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லைன்னா பேசிக்லி அந்த pH கண்டுபிடிக்கிறதுக்காக. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அது போறதுக்கு முன்னாடி டைட்ரேஷனுங்கிறது குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவா? குவான்டிடேட்டிவ் மேம். குவான்டிடேட்டிவ். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ல நம்மளுக்கு வேணுங்கிற காம்பனன்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். கெமிஸ்ட்ரியில நிறைய குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்கு. அதுல டைட்ரேஷன் ரொம்ப ஃபேமஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? ரைட். நம்மளுக்கு ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆசிட்னா அர்ஹீனியஸ் கான்செப்ட் படி எது H+ ரிலீஸ் பண்ணுதோ ஆசிட், ஆர் பிரான்ஸ்டன் லாரி கான்செப்ட் படி அக்வஸ் ஆர் நான் அக்வஸ் மீடியம்ல H+ ரிலீஸ் பண்றது ஆசிட். லூயிஸ் படி எது வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுதோ தட் இஸ் லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுவே பேஸ் எடுத்துட்டோம்னா ஒரு காம்பவுண்டை எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது எது OH- கொடுக்குதோ தட் இஸ் பேஸ், ஆர் H+ அக்செப்ட் பண்ணுதோ தட் இஸ் பேஸ். தட் இஸ் அக்கார்டிங் டு பிரான்ஸ்டன் அண்ட் லாரி. இதுவே எலக்ட்ரான் டோனாரா இருந்தால் அது நம்ம லூயிஸ் பேஸ்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, ஒரு சொல்யூஷன் எவ்வளோ அசிடிக்கா இருக்கு இல்ல எவ்வளோ பேசிக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ரொம்ப காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் pH அப்படிங்கிறது. யூஸ்வலா pHோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? யூஸ்வலா நம்ம 1 to 14 சொல்லுவோம், இல்லைன்னா சம்டைம்ஸ் 0 to 14 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ pH வந்து 0வா இருந்தது அப்படின்னா ஒரு 1ஆ இருந்ததுன்னா சொல்யூஷன் இஸ் ஹைலி அசிடிக். இதுவே pH வந்து 14ஆ இருந்ததுன்னா ஹைலி பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ pH கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தி ஃபார்முலா டு கால்குலேட் pH? Negative logarithm of hydrogen concentration. Yes. So minus log of H+ ion concentration. கரெக்ட். இதுவே pOH கொடுத்திருந்தாலும் நம்மளால pH சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு சொல்யூஷன் 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது pH ஸ்கேல் வந்து 0 to 14 இருக்கும். நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா இந்த வேல்யூ 14லாம் மாறிடுங்கிறது நீங்க அயனிக் ஈக்லிபிரியம்லயே படிச்சிருந்திருப்பீங்க. ரைட். இப்போ ஒரு சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கா பேசிக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் pH யூஸ் பண்ணி நம்மளால சொல்லிட முடியும். இல்லைன்னா லிட்மஸ் பேப்பர் வச்சு சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட் கலர்ல மாறிச்சுன்னா அப்ப அது என்னது, அசிடிக்கா இல்ல பேசிக்குங்களா? ப்ளூ டு ரெட் ஆசிட் மேம். ஆசிட். இதுவே ரெட் டு ப்ளூ வந்து பேஸ். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். இது வந்து நார்மலா ஒரு சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கா பேசிக்கா இருக்கா, இல்ல எவ்வளவு அசிடிக்கா இருக்கு எவ்வளவு பேசிக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் லிட்மஸ் பேப்பரும் pH ஸ்கேலும் யூஸ் பண்றது. கரெக்ட்டுங்களா? அடுத்தது நம்ம டைட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்ல ரெண்டு சொல்யூஷனுக்கு நடுவுல ரியாக்ஷனை பண்ணுவோம். ஒன்னு வந்து நம்மளோட அன்னோன் சொல்யூஷன், அது நம்ம கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல வச்சிருப்போம், which is called as titrend. கரெக்ட்டுங்களா? அது வந்து கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கும். அதுவே டெஸ்ட் டியூப்ல வந்து நம்மளோட பியூரெட்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் நம்ம பியூரெட்ல வச்சிருப்போம். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து டைட்ரேஷன் நிறைய இடத்துல பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரைட். நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷனுக்கு நடுவுல டைட்ரேஷன் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அதுதான் ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்.
ஸோ ஆசிட் பேஸ் டைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஒன்று வந்து டைட்ரேஷன் டூ டிஃப்ரெண்ட் ஆர் டூ ஆப்போசிட் நேச்சர் சொல்யூஷனுக்கு நடுவில் டைட்ரேஷன் பண்ணுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த அன்னோன் சொல்யூஷனுக்குள்ள இருக்கிற ஆசிடோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கம்ப்ளீட்டா பேஸ் கூட ரியாக்ட் ஆகிறது தான் என் பாயிண்ட். புரியுதுங்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ நான் ஒரு ஆசிட பேஸ் கூட ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆசிட் வந்து கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கு, இந்த பேஸ் வந்து நம்மளோட பியூரெட்ல இருக்கு. என் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன? எல்லா ஆசிடும் இந்த பேஸால நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா போடுற பேஸ்னாலதான் கலர் சேஞ்ச் வரும். ஓகேங்களா? அப்போ அதுதான் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டைட்ரேஷன் வந்து டூ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது. அண்ட் எண்ட் பாயிண்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? அடுத்தது இங்க யூஸ் பண்ற இண்டிகேட்டருங்கிறது தான் கண்ணா ரொம்ப முக்கியம். யூஸ்வலா உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர் சொல்லுங்க பார்ப்போம். KMNO4. KMNO4 is a self indicator. ஓகே, அப்புறம் ஆனா ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ல KMNO4 யூஸ் பண்ண மாட்டோம். Oxalic acid. ஓகே, அது இண்டிகேட்டர் இல்லைங்களே. ஆரஞ்சு கலர் சொல்யூஷன் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். மெத்தில் ஆரஞ்சு. ஓகேங்களா? மெத்தில் ஆரஞ்சு ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர். அப்புறம் வெரி குட், ஃபினாப்தலின். ஸோ ரொம்ப ரெண்டு ஃபேமஸான இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு. இது ரெண்டுமே நம்ம ஆசிட் பேஸ் டைட்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இண்டிகேட்டரையும் எல்லா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபினாப்தலினை கொண்டு போய் எல்லா டைப் ஆஃப் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? மெத்தில் ஆரஞ்சும் அதே மாதிரி தான். அப்போ ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்லயே வேற வேற கேட்டகரி இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம்ல சொல்லி கொடுத்துறேன். ஒரு நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ் மாதிரி படிச்சிடலாம். ஆசிட் பேஸ் டைட்ரேஷனை பொறுத்த வரைக்குங்க இந்த டைப் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் கூட போடலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்த்து டைட்ரேட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸ்ட்ராங் ஆசிட் HCl எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராங் பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் டைட்ரேஷன். அடுத்தது வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் டைட்ரேஷன். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏதாவது ஒரு வீக் ஆசிட் சொல்லுங்க. அசிட்டிக் ஆசிட் பிளஸ் NaOH. அவ்வளவுதான். ஸோ அசிட்டிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் டைட்ரேஷன். அடுத்தது ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் டைட்ரேஷன். இது HCl பிளஸ் கால்சியம் ஆக்சைடு ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு விட ரொம்ப வீக்கான ஒரு ஆசிட். அமோனியம் வீக்கான பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வந்து HCl எடுத்துக்கலாம். வீக் பேஸ் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க? அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது HCl பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. கரெக்டுங்களா? அடுத்தது வீக் ஆசிட் வீக் பேஸ். அசிட்டிக் ஆசிட் அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அசிட்டிக் ஆசிட் அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ஸ். இதுல வந்து நார்மலா இந்த ஃபர்ஸ்ட் 3க்கும் ஈஸியா இண்டிகேட்டர்ஸை சூஸ் பண்ணிட முடியும். இதுக்கு மட்டும் தான் நார்மலா சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் நார்மலா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோமா? இப்போ நீங்க சொன்ன 2 இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு அது எந்த மாதிரி
ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபினாப்திலின் எல்லாருமே பார்த்துருப்பீங்க லேப்ல. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே பண்ணிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபினாப்திலின் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி கண்ணா இருக்கும்? ஆரஞ்சா மேம்? பிங்க் கலர். சரி, அக்ஷயா நீங்க தானே ஃபினாப்திலின் ஒரு இண்டிகேட்டர் நீங்க சொன்னீங்க. அது எப்படி இருக்கும் கண்ணா பாக்குறதுக்கு? சரி, ஒயிட் கிறிஸ்டல் மேம். ஃபினாப்திலின் நம்ம டிராப்பர்ல தானே எடுத்து போடுவோம் இண்டிகேட்டர். அப்ப அது கிறிஸ்டலா இருக்காது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினாப்திலின் டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அங்க ஃபினாப்திலின் இண்டிகேட்டர் போடும்போது எண்ட் பாயிண்ட்ல கலர் சேஞ்ச் வரும். ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் பேல் பிங்க் கலர் அப்படின்னு படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? ரைட். சரி, ஏன் வந்து ஃபினாப்திலின் ஒரு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட்டுக்கு மேல அது கலர் சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் இப்ப நான் சொல்லி தர போறேன். என் கூட கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க. ஃபினாப்திலினை நான் எப்படி ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்றேன்னா HPHன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினாப்திலின்ங்கிறது ஒரு வீக் ஆசிட். ஓகேவா? ஆசிட் என்ன பண்ணும்? H+ ரிலீஸ் பண்ணும் தானே, அதனாலதான் நான் ஹைட்ரஜன் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது H+ ரிலீஸ் பண்ணும். இப்போ ஃபினாப்திலின் ஒரு அசிடிக் மீடியம்ல இருக்கும்போது அது H+ ரிலீஸ் பண்ணுமா? சொல்லுங்க பாப்போம். எப்ப ஒரு சிஸ்டம் H+ ரிலீஸ் பண்ணும்? பேசிக் மீடியமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதோட H+ யாராவது வாங்குறதுக்கு ரெடியா இருந்தா தான் இது H+ கொடுக்கும். ஒரு அசிடிக் மீடியம்ல இருக்கும்போது ஃபினாப்திலின் H+ ரிலீஸ் பண்ணாது, ஹைட்ரஜனை தங்கூடையே தான் வச்சிருக்கும். ஹைட்ரஜனோட ஃபினாப்திலின் இருந்ததுன்னா இது கலர்லெஸ். அப்ப நீங்க இண்டிகேட்டர் பாட்டில்ல பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஏன்னா அது ஹைட்ரஜனை வச்சுட்டு இருக்கு, இன்னும் அது ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இந்த ஃபினாப்திலினை கொண்டு வந்து கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல ஊத்திடுறீங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 டிராப் போடுவீங்களா? அப்பவும் அது டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ஏன்? அப்ப இந்த சொல்யூஷன் எப்படி இருந்திருக்கணும்? வெரி குட். சொல்யூஷன் அசிடிக்கா இருக்கிறதுனால தான் ஃபினாப்திலினை போட்ட உடனே அது கலர்லெஸ்ஸாவே இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம பியூரெட்ல பேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? பேஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேஸ் ஆட் பண்றோம். என்ன ஆகும்? எவ்வளவு ஆசிட் இருக்கோ எல்லா ஆசிடும் இங்க வர பேஸால நியூட்ரலைஸ் ஆயிட்டே வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் சும்மா ரேண்டமா ஹைப்போதெட்டிக்கலா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இங்க வந்து ஒரு 1000 ஆசிட் மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பேஸ் வரும்? 1000 பேஸ் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இது ஆசிடோட கவுண்ட். சோ இந்த 100 வந்து ஒரு பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 99 மாறிடும், இன்னொரு பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 98 மாறும். அப்ப ஆசிடோட கவுண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். கரெக்ட்டுங்களா? 100 ஆசிடும் 100 பேஸ் கூட ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொல்யூஷன் எப்படி ஆயிரும்? நியூட்ரலா மாறிடும். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேஸ் ஆட் பண்ணி நம்ம பாட்ட கோனிக்கல் ஃபிளாஸ்க் சுத்திக்கிட்டே இருப்போம். டிரான்ஸ்பரண்டாவே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஆசிட் எல்லாம் கன்சியூம் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு பேஸ் போடுவீங்க பாருங்க. அப்ப சொல்யூஷன் என்ன ஆயிரும்? அசிடிக்கா இருந்தது, கரெக்டா போட்டதுக்கு அப்புறம் நியூட்ரல் ஆச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க பேஸ் போட்டீங்கன்னா என்னக்கனா? பேசிக் மேம். வெரி குட். சொல்யூஷன் பேசிக்கா மாறிடும். இது வரைக்கும் ஃபினாப்திலின் ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஏன்னா அது அசிடிக் மீடியம்லயே இருந்தது, கலர்லெஸ்ஸாவே இருந்தது. இப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டிராப் நீங்க போட்டாலும் சொல்யூஷன் பேசிக்கா மாறிடும். அப்போ ஃபினாப்திலின் பேசிக் மீடியம்க்கு போச்சுன்னா என்ன பண்ணும்? H+ ரிலீஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இது வீக் ஆசிட் அப்படிங்கிறதுனால நான் ஈக்லிபிரியம் சிம்பிள் போடுறேன். இது H+ கொடுத்துட்டு இது pH மைனஸா இருக்குங்களா? இது வந்து பிங்க் கலர். சோ சொல்யூஷன் பேசிக்கா மாறிடுச்சுன்னா இது H+ கொடுக்கும், இது பிங்க் கலர்ல மாறிடும். சோ அப்பியரன்ஸ் ஆஃப் பேல் பிங்க் கலர்னு நீங்க இங்கதான் படிக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா? சோ சொல்யூஷன் இப்ப பேசிக்கா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கோ அந்த வால்யூம் எடுத்தோம்னா அப்போ நம்ம அந்த இவ்வளவு வால்யூம் ஆஃப் பேஸ் கன்சியூம் ஆயிருக்கா, அப்ப எவ்வளவு ஆசிட் இருந்திருக்கும் அப்படிங்கறத பேக் கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும் நான் பேசினதுல? No ma'am. ஓகே. சோ இதனாலதான்
உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற இண்டிகேட்டர் பிங்க் கலரை கொடுக்குது. ஓகேங்களா? இதுவே ஆப்போசிட்டா யோசிச்சு பார்ப்போமே. உள்ள போட்டோடனே பிங்க் கலர்ல மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள இண்டிகேட்டர் போட்ட உடனே பிங்க் கலர்ல மாறுதுன்னா என்ன அர்த்தம்? பேஸ் உள்ள இருந்து இருக்கும்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பியூரெட்ல இருந்து ஆசிட் ஆட் பண்ணிட்டே வரீங்க. அந்த ஈக்குவலன்ட் அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா நீங்க ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பிங்க் கலர் டிசப்பியர் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை வச்சு எவ்வளவு ஆசிட் கன்சியூம் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்ப டிசப்பியரன்ஸ் ஆஃப் பேல் பிங்க் கலர் நம்ம எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சோ நம்ம எந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலரா இல்ல டிசப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலராங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபினாப்திலினோட ஸ்ட்ரக்சர் நான் ஜென்ரலா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பிஹெச்னு போட்டு காமிச்சேன் இல்லையா? ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இப்படிதாங்க இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்ரஜனை வச்சுட்டு இருக்கு. ஸோ கலர்லெஸ் இன் ஆசிட். ஆனா நீங்க பேஸ போட போட என்ன ஆகும்? ஹெச் பிளஸ் அயானை கொடுத்துரும். ஹெச் பிளஸ் அயானை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லைங்க, அது மைனஸ் வந்து உள்ள ரெசனன்ஸுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அது மாதிரி கான்ஜுகேஷன்ல இருக்கும். ரைட். இது வந்து பிங்க் கலர்ல மாறிடுது. ஓகேங்களா? ரைட். இது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஃபினாப்திலின் இண்டிகேட்டர். இன்னொரு இண்டிகேட்டர் சொன்னீங்களே, அது என்ன இண்டிகேட்டர்? மெத்தில் ஆரஞ்ச். வெரி குட். மெத்தில் ஆரஞ்ச். மெத்தில் ஆரஞ்ச் ஜென்ரலா என்ன கலர்னு தெரியுமா? ஆரஞ்சு கலர் மேம். ஓகே. மெத்தில் ஆரஞ்சு வந்து இட் இஸ் பேசிக்லி இப்ப எப்படி நான் ஃபினாப்திலின் வந்து ஆசிட்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி மெத்தில் ஆரஞ்சு இஸ் a பேஸ். இது பேசிக் மீடியம்ல மெத்தில் ஆரஞ்சு இருக்கும் போது எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ பேசிக் மீடியம்குள்ளேயே நீங்க மெத்தில் ஆரஞ்சு போட்டீங்கன்னா அது எல்லோ கலர்லயே தான் இருக்கும். நீங்க ஒருவேளை கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல பேஸ வச்சுட்டு மெத்தில் ஆரஞ்சு போட்டா உள்ள அது எல்லோ கலர்ல இருக்கும். நீங்க பியூரெட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல்யூஷன் என்ன ஆயிரும்? அசிடிக்கா மாறிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப அசிடிக்கா மாறுச்சுன்னா அசிடிக் மீடியம்ல போய் இது என்ன கலர்ல மாறும் தெரியுமா? ஐடியா இருக்குங்களா? ரெட் கலர்ல மாறும். நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்சுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ எல்லோ கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறுறது தான் வந்து மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டரா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட் இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து எல்லோ கலர்ல இருந்தா அது பேசிக் மீடியம், அது ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல போச்சுன்னா அது அசிடிக் மீடியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் மெத்தில் ஆரஞ்சு இஸ் அ பேஸ். எப்படி ஃபினாப்திலின் வந்து வீக் ஆசிட்னு சொல்லணும், மெத்தில் ஆரஞ்சு இஸ் அ வீக் பேஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இங்க மெத்தில் ஆரஞ்சோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர். இதுதான் பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கு. எல்லோ கலர்ல இருந்தால் அது பேசிக் மீடியம்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அசிடிக் மீடியம்க்கு மாறினதுக்கு அப்புறம் அது ஹைட்ரஜனை வாங்கிடுச்சு. ஹைட்ரஜனை வாங்கினதுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. இங்கெல்லாம் பென்சீன் மாதிரி இருக்கனால பென்சீனாய்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது குயினலின் மாதிரி மாறினதுனால குயினனாய்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நல்ல ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபினாப்திலினோட நேச்சர் என்ன, மெத்தில் ஆரஞ்சோட நேச்சர் என்ன, அதோட கலர், அந்த இண்டிகேட்டரோட கலர் எந்த மீடியம்ல எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது இந்த ஸ்பெசிபிக்கான இண்டிகேட்டரை எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதும் தெரியணும். இதுதான் அந்த டேபுலர் காலம். இதுல வந்து நம்மளோட மெத்தில் ஆரஞ்சு இருக்கா, மெத்தில் ஆரஞ்சு பேஸ், அது பேசிக்லி அது வந்து வீக் பேஸ், அது எல்லோ கலர்ல இருக்கும். அசிடிக் மீடியம்க்கு போகும்போது ரெட் கலர்ல மாறிடுதுன்னு சொன்னா, நீங்க டைட்ரேஷன் ஒண்ணு பண்றீங்களா, அந்த டைட்ரேஷனோட இந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ற ரேஞ்ச் வந்து 3.1ல இருந்து 4.5 நீங்க டைட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த pH ரேஞ்சும் இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் மெத்தில் ஆரஞ்சை யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்ப ஃபினாப்திலினை நீங்க யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபினாப்திலினோட கலர் சேஞ்ச் எப்படி கிடைக்கும்னா 8.2ல இருந்து 10.2 pH குள்ளதான் இந்த கலர் சேஞ்ச் வரும்.
நீங்க வந்து யூஸ் பண்ற டைட்ரேஷன்லயும் இந்த ரேஞ்ச் பிஹெச்ஆ இருந்தா மட்டும்தான் ஃபினாப்திலினை யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபினாப்திலினோட ஒர்க்கிங் பிஹெச் ரேஞ்ச் என்னன்னு தெரியணும். டைட்ரேஷன் நீங்க பண்றீங்களா அந்த டைட்ரேஷனோட பிஹெச் ரேஞ்ச் தெரியணும். அந்த பிஹெச் ரேஞ்சுக்குள்ள நம்மளோட இண்டிகேட்டரோட பிஹெச் ரேஞ்ச் இருந்தா மட்டும்தான் நம்மளோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ண முடியும். எல்லா இண்டிகேட்டரையும் எல்லா ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது நம்மளுக்கு தெரியும், இது நம்மளுக்கு தெரியும். இது எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஆனா அதோட ஒர்க்கிங் பிஹெச் ரேஞ்ச் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ சும்மா ரேண்டமா பார்க்கலாம். பாருங்க, இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். கரெக்டா? இதுல வந்து HCl அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோமா? இதுல ஒர்க்கிங் அதாவது நம்மளோட டைட்ரேஷனோட பிஹெச் ரேஞ்ச் வந்து 3ல இருந்து 11க்குள்ள வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி டைட்ரேஷனுக்கு நம்ம மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ரெட், ஃபினாப்திலின் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ இங்க நான் எழுதியிருக்க இந்த பிஹெச் என்னன்னா அந்த டைட்ரேஷனோட பிஹெச் ரேஞ்ச். புரியுதுங்களா? ஸோ அந்த டைட்ரேஷனோட பிஹெச் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இண்டிகேட்டரோட ஒர்க்கிங் பிஹெச் ரேஞ்சும் அதுக்குள்ளதான் இருந்ததுன்னா அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை நம்ம எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? No ma'am. ரைட், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். அடுத்தது வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ல நம்ம 2 விதமான ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒன்னு வந்து ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் KMnO4, இன்னொன்னு வந்து ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் KMnO4. இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்? இந்த 2 ரியாக்ஷனுக்கு எனக்கு இண்டிகேட்டர் வெரி குட். KMnO4 தானே போடுறேன். வெரி குட். KMnO4 இஸ் a செல்ஃப் இண்டிகேட்டர். ஓகேங்களா? அப்ப நம்ம வேற ஒரு எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ரைட். இப்போ ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஆக்சாலிக் ஆசிடோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம KMnO4 யூஸ் பண்றோம். ஆக்சாலிக் ஆசிடுக்கும் KMnO4க்கும் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னு தெரியுங்களா? Yes ma'am. என்ன ரியாக்ஷன் கண்ணா? Oxalic acid will change into carbon dioxide. KMnO4 என்னவா மாறும்? Magnet. மேக்னெட் ஃபார்முலா கண்ணா? Potassium magnet ma'am. ஓகே, பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து KMnO4 இருக்கு. சரிங்களா? இந்த KMnO4ஓட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியாது. ஸ்ட்ரென்த்ங்கிறது என்னதோட கான்சென்ட்ரேஷன் தான். நம்மளுக்கு அது தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த KMnO4 எது கூட ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆக்சாலிக் ஆசிடை வச்சு KMnO4 ஸ்டாண்டர்ட் ஆக்சாலிக் ஆசிட் வச்சு KMnO4ஓட மொலாரிட்டி என்ன, மொலாரிட்டியை வச்சு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். மொலாரிட்டி தெரிஞ்சா ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? மொலாரிட்டியை வச்சு எப்படி ஸ்ட்ரென்த் கண்டுபிடிப்பீங்க? லேப்ல பண்ணிருப்பீங்களா? அதனால molarity into n factor ma'am. மோலார் மாஸ், மாலிகுலர் வெயிட். சரிங்களா? சோ நம்மளோட வேலை என்ன? இங்க இருக்கிற KMnO4ஓட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ மொலாரிட்டி கண்டுபிடிச்சிட்டு மொலாரிட்டியில இருந்து ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போறோம். சோ மொலாரிட்டி எப்படி ஸ்ட்ரென்த்தா மாத்தலாம்? மொலாரிட்டி கூட மோலார் மாஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மொலாரிட்டி இன்டு மோலார் மாஸ் is equal to strength. So நம்ம strength of KMnO4 கண்டுபிடிக்க போறோம் using oxalic acid. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆசிடுக்கும் பேஸுக்கும் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். அதனால நம்ம அந்த ரியாக்ஷனை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசல. நம்ம ஜெனரலா ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும்னு மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா KMnO4ம் ஆக்சாலிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகிறது வந்து இட் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? இதுல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன கண்ணா?
Oxidation as well as reduction take place in reaction. ஓகே, இதுல யார் ஆக்சிடைஸ் ஆவாங்க, யார் ரெடியூஸ் ஆவாங்க? I think KMnO4 reduce ஆகும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா KMnO4 is an oxidizing agent, so this oxidizing agent will oxidize something and it will reduce itself. அப்ப KMnO4 தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிட்டு ஆக்சாலிக் ஆசிட ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரியாக்ஷன் என்ன? MnO4 மைனஸ் எழுதிக்கிறேன் KMnO4. இது வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆக்சாலிக் ஆசிட் கூட. ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னதுக்குன்னா COOH bond COOH. கரெக்ட்டுங்களா? இத வந்து நம்ம C2O4 னு எழுதலாம் தானே? எஸ் மேம். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், 2 கார்பன் 4 ஆக்சிஜன். சோ C2O4 2 மைனஸ். அப்போ இந்த KMnO4 it will get reduced to Mn2 plus and C2O4 minus will get oxidized to carbon dioxide. இதுல என்ன கேட்ச்னா, எப்பவுமே இது நான் டைட்ரேஷனுக்காக சொல்லல, ஜென்ரலா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நம்மளோட ரெட் ஆக்சிடைஸ் ஆகிற ஸ்பீஷிஸ், இந்த கேஸ்ல ஆக்சாலிக் ஆசிட் இல்லைங்களா, ஆக்சாலிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷிஸும் என்னவா ஆக்சிடைஸ் ஆகுதுங்கிறத நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பேலன்ஸ் பண்ற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், பட் என்ன ப்ராடக்ட் வரும்ங்கிறது தெரியணும். அதே மாதிரி MnO4 மைனஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்னவா ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுலயும் இந்த KMnO4 ப்ராப்ளம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் மீடியம் என்னன்னு தெரியணும். அது அசிடிக் மீடியமா இல்ல நியூட்ரல் மீடியமா நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அது என்னவா மாறும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இங்க வந்து நம்ம ஆக்சாலிக் ஆசிடோட இந்த டைட்ரேஷன்ல நம்ம அசிடிக் மீடியம்ல தான் ரியாக்ஷன் நடத்துறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க நான் எழுதியிருக்கிறது ஒரு ஜெனரல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்ப இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நான் பேலன்ஸ் பண்ண போறேன். ஓரளவுக்கு தான் பேலன்ஸ் பண்ண தெரியுங்கிறவங்க ப்ளீஸ் கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் வந்து ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட். இந்த ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தனியா எழுதி, ரிடக்ஷன் ரியாக்ஷன் தனியா எழுதி பேலன்ஸ் பண்ண போறேன். இதுல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து C2O4 2 மைனஸ் கார்பன் டை ஆக்சைடா மாறுது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து MnO4 மைனஸ் ரிடக்ஷன் வந்து MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் மாறுது. ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எழுதுவோமா? MnO4 மைனஸ் என்னவாக்கனா ரெடியூஸ் ஆகுது? Mn2 பிளஸா ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மெயின் ஆட்டமை பேலன்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? மெயின் ஆட்டம்ங்கிறது ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தவிர எல்லாமே மெயின் ஆட்டம் தான். ஸோ இங்க வந்து மேங்கனீஸ் இஸ் மை மெயின் ஆட்டம். லெஃப்ட் சைட்லயும் ஒன்று இருக்கு, ரைட் சைட்லயும் ஒன்று இருக்கு. இட் இஸ் பேலன்ஸ்ட். அடுத்தது ஆக்சிஜன். லெஃப்ட் சைட்ல 4 ஆக்சிஜன் இருக்கு, ரைட் சைட்ல ஆக்சிஜனே இல்ல. ஆக்சிஜனை 4 ஆக்கணும். ஸோ 4 ஆக்சிஜனை போடுறதுக்கு வாட்டர் மாலிகுலை யூஸ் பண்ணி போடணும். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல இருந்து ஒரு ஆக்சிஜன் வரும். ஸோ 4 வாட்டர் மாலிகுல இருந்து 4 ஆக்சிஜன் வரும். ஸோ மேங்கனீஸ் இஸ் பேலன்ஸ்ட் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்ட். அடுத்தது செக் ஃபார் ஹைட்ரஜன். இப்ப லெஃப்ட் சைட்ல we have 8 ஹைட்ரஜன். ஆனா ரைட் சைட்ல we have 8 ஹைட்ரஜன். ஆனா லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜனே இல்ல. அப்ப லெஃப்ட் சைட்ல நம்ம என்ன ஹைட்ரஜன் போடணும்? 8 ஹைட்ரஜன்ஸ் போடணும். எப்படி ஆக்சிஜன் இன்க்ளூட் பண்றதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஹைட்ரஜன் இன்க்ளூட் பண்றதுக்கு H+ போடணும். அப்ப 8 H+ போடலாங்களா? அவ்வளவுதான். சோ மெயின் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். மொத்தமா ஒரு MnO4ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க 8 H+ இருக்கு. ஸோ டோட்டலா எவ்வளவு சார்ஜஸ் லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா -1 + 8 எவ்வளோ? 7 இருக்கு. லெஃப்ட் சைட்ல எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? மொத்தமா 2 தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ எங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அங்க எலக்ட்ரான்ஸை போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சோ லெஃப்ட் சைட்ல ஐ ஹேவ் 7 பாசிட்டிவ் சார்ஜஸ். அத +2 சார்ஜா மாத்தணும்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் போடணும்? +5 எலக்ட்ரான்ஸ். அவ்வளவுதான். சோ இங்க 5 எலக்ட்ரான்ஸ் போட்டீங்கன்னா இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் பேலன்ஸ்ட். சோ மெயின் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணணும், ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும் வாட்டரை யூஸ் பண்ணி, ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும் H+ யூஸ் பண்ணி, சார்ஜை பேலன்ஸ் பண்ணணும் பை யூசிங் எலக்ட்ரான். சோ ரிடக்ஷன் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஆக்சிடேஷன்.
ஸோ இதுல C2O4 2- கரெக்டுங்களா? இது என்ன ஆக்சிடைஸ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது. இதுல எது மெயின் ஆட்டம்? கார்பன் இஸ் மெயின் ஆட்டம். லெஃப்ட் சைட்ல 2 கார்பன் இருக்கு, ரைட் சைட்ல 1 தான் இருக்கு. போட்டுருங்க 2. அடுத்தது ஆக்சிஜன் பேலன்ஸ்டா இருக்கான்னு பாருங்க. எஸ் மேம் இருக்கு. அடுத்தது சார்ஜ் பாருங்க, லெஃப்ட் சைட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 2-. ஸோ ஓகே, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணணும். 2 எலக்ட்ரான்ஸ் ரைட் சைட்ல ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பண்ணா போதும். ஆனா இதை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனா மாத்தணும் தானே. ரிடாக்ஸ் ரியாக்ஷனா மாத்துறதுக்கு இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஆனா 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்றதுக்கு முன்னாடி 2 ஈக்குவேஷன்லயுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலான்னு பாருங்க. ஈக்குவலா இல்லைன்னா ஈக்குவல் ஆக்கணும். எப்படி? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல we have 5 electrons and செகண்ட் ஈக்குவேஷன்ல we have 2 electrons. அப்போ இங்க ரெண்டுலயுமே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸால மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸால மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க வேற வழி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 2 இருக்கு, மேல 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நீங்க வெறும் செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேட்ச் ஆயிடும். ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆலையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ப எனக்கு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். 10 electrons 2 MnO4- plus 16H plus gives 2 Mn2 plus 8 H2O. 5 electrons, 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5 times of C2O4 2-, 10 carbon dioxide and 10 electrons. அவ்வளவுதான். இப்போ ரியாக்ஷன் ஆட் பண்ணும்போது காமனா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம், மீதியெல்லாம் அப்படியே எழுதிடலாம். 2 moles of MnO4- is reacting with 5 moles of C2O4 2- plus 16 times of H plus gives 2 times of Mn2 plus 10 times of carbon dioxide plus 8 times of H2O. அவ்வளவுதான். இதுதான் வந்து பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸ்பெசிஃபிக்கா இங்க பாத்தீங்கன்னா அசிடிக் மீடியம் H+ அயான் இருக்கு. இதேவே நீங்க பேசிக் மீடியமுக்கு கூட இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன்லயே தெரிஞ்சிடாது அசிடிக் மீடியம்ல நடக்குதா பேசிக் மீடியம்ல நடக்குதா. இந்த ஈக்குவேஷன்ல அசிடிக் மீடியம்ல இருக்கு இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்ம பேசிக் மீடியமுக்கு மாத்த முடியும். பேசிக் மீடியமோட ஈக்குவேஷன்ல OH- தான் இருக்கணும். ஆனா இங்க H+ இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த H+ போக வைக்கணும்னா இந்த H+ கூட OH- ஆட் பண்ணா போயிருமா? அப்ப லெஃப்ட் சைட்ல I have 16H+. அப்ப எவ்வளவு OH- ஆட் பண்ணா அது போகும்? 16H+ கூட 16 OH- போடணும். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் சைட்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நீங்க ரைட் சைட்லயும் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல 16 OH- ரைட் சைட்லயும் 16 OH-. அதுக்கப்புறம் H+ம் OH- சேர்ந்து H2O போயிட்டு H2O எல்லாம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா அது பேசிக் மீடியமுக்கு மாறிடும். அது போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்து போலாம். அது பேசிக் மீடியமுக்கு மாத்த சொல்றாங்கன்னா எவ்வளவு H+ இருக்கோ அவ்வளோ OH- ரெண்டு பக்கமும் போட்டுட்டு அப்புறம் H+ OH- சேர்ந்தா வாட்டரா மாறிடும். அப்புறம் வாட்டர் ரைட் சைட்ல வேற இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒன்னா போட்டு பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப வெறும் OH- மட்டும் இந்த ஈக்குவேஷன் எழுதிட முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆக்சாலிக் ஆசிடும் KMnO4 ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த ரியாக்ஷன் தாங்க நம்மளோட பீக்கருக்குள்ள நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு நார்மல் டைட்ரேஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம நார்மல் டைட்ரேஷன்ல இந்த வால்யூம் கிடைக்கும் இல்லைங்களா? பியூரெட்ல கிடைக்கும் இல்லையா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கா மேம்? ஆமா கண்ணா. V1N1 equals V2N2. Very good, very good. So V1N1 is equal to V2N2. இப்போ நார்மாலிட்டியில நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒருவேளை ரியாக்ஷன் நம்ம கொடுத்து நம்மளோட சொல்யூஷன் எல்லாம் மொலாரிட்டியில இருக்குன்னா அப்ப இந்த நார்மாலிட்டி எப்படி எழுதலாம்? V1M1. ஆனா இது n ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தானே? அதுதானே நார்மாலிட்டி, which is equal to V2 into M2 into n factor.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சாலிக் ஆசிடோடதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து KMnO4 ஓடதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது volume of KMnO4 in the conical flask, concentration of KMnO4 to be calculated. V1ங்கிறது volume of oxalic acid consumed, பியூரட்டோட ரீடிங். M1ங்கிறது ஸ்டாண்டர்ட் தானே, ஆக்சாலிக் ஆசிட் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பியூரட்ல ஊத்திப்போம், கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியும். N ஃபேக்டர் தான் முக்கியம். இந்த N ஃபேக்டர் ஃபார் ஆக்சாலிக் ஆசிட் என்னன்னு தெரியணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க இந்த ஆக்சாலிக் ஆசிடுக்கு இதுதான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ 1 mole of oxalic acidக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ that is N factor of oxalic acid, which is 2 in this case. அப்போ V1 M1 into 2 which is equal to V2 M2. N factor of KMnO4 is, for 1 mole of KMnO4 number of electrons involved is 5, so into 5. அப்போ இதுல ஒரே ஒரு அன்னோன் பராமீட்டர் தான், which is molarity of KMnO4. ஏன்னா இது நீங்க டைட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் இஸ் known, வால்யூம் ஆஃப் KMnO4 நம்ம தான் மெஷர் பண்ணி கோனிக்கல் ஃபிளாஸ்க்லயே ஊத்திருப்போம். ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி molarity of KMnO4 கண்டுபிடிச்சிடலாம். molarity of KMnO4 கிடைச்சிச்சுன்னா ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இதுதான் வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இந்த ரிடாக்ஸ் டைட்ரேஷன் எது versus எது பண்ணேன்? KMnO4 versus oxalic acid பண்ணேன். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இன்னொரு டைட்ரேஷனும் சொல்றாங்க, which is KMnO4 versus ferrous ammonium sulfate. எனக்கு 2 வேலைங்க. ஒண்ணு வந்து ferrous ammonium sulfateோட ஃபார்முலா சொல்லணும், அண்ட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது தெரியுமா? மோர் சால்ட் மேம். மோர் சால்ட். வெரி குட், வெரி குட். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ அங்க என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் மற்ற கால்குலேஷன் பார்ட்லாம் வெரி சிமிலர் டு யுவர் ஆக்சாலிக் ஆசிட் வெர்சஸ் KMnO4. ferrous ammonium sulfate versus KMnO4. இங்கேயும் நம்ம KMnO4 ஓட ஸ்ட்ரென்த் தாங்க கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு இதோட மொலாரிட்டியை கண்டுபிடிக்கணும். சரி, ferrous ammonium sulfate ஓட மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். FeSO4 NH3 NH4 twice SO4 6H2O. ferrous sulfate, ammonium sulfate with water of crystallization வந்து R இருக்கும். இதுதான் ferrous ammonium sulfate ஓட ஃபார்முலா. ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கேயே நம்ம வந்து ferrous ammonium sulfate KMnO4 கூட ட்ரீட் பண்றோம். இதுல ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் வந்து அயன். அயன் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2 மேம். ஓகே. ஸோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அண்ட் நான் MnO4 மைனஸ் போடுறேன். ஸோ MnO4 மைனஸ் இட் வில் கெட் ரெடியூஸ்டு டு Mn2+. Fe2+ ஆக்சிடைஸ் ஆனா என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? Fe3+. அவ்வளவுதான். இந்த ரியாக்ஷன் தாங்க உள்ள நடக்குது. ஆனா இது ஒரு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்ப எனக்கு இதை பேலன்ஸ் பண்ணி சொல்றீங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணி சொல்றீங்களா? ரெஃபரன்ஸுக்கு அதை பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணுங்க. M5Fe2+ plus MnO4 minus plus 8H plus gives Mn2 plus plus 5Fe3 plus 4H2O. ஓகே. நான் சந்தன மாதிரி சொன்ன ஈக்குவேஷன் நான் எழுதுறேன், உங்களுக்கும் அதான் வருதான்னு செக் பண்ணுங்க. 1 mole of MnO4 minus 5 moles of Fe2 plus
plus 8H plus gives Mn2 plus 5 times of Fe3 plus 4 moles of H2O. இதான் வருதுங்களா? கண்ணா n factor of FAS எவ்வளவு சாமி? FEக்கு n factor வந்து 1 மேம். MnO4 அதுக்கு வந்து 5 எலக்ட்ரான். 5 நமக்கு தெரியும் இல்லீங்களா? அப்ப நம்ம அதே V1 M1 into n factor ஃபார்முலால போட்டோம்னா நம்மளுக்கு molarity of KMnO4 கிடைக்கும். molarity of KMnO4 ல இருந்து strength of KMnO4 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் யாருக்காவது வராம இருக்கா? வரலன்னா சொல்லுங்க, பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். மேம் அதுல இந்த 5Fe அது மட்டும் எப்படி வந்தது? போடலாம் சாமி. MnO4 மைனஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆல்ரெடி ரிடக்ஷன் ரியாக்ஷன் எழுதி இருக்கோம் இல்லையா? அது என்னது? என்ன கேக்குறேன்னு புரியுதா தத்வதிகா? MnO4 மைனஸ் வந்து it will get reduced to Mn2 plus. கரெக்ட்டுங்களா? வாட்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு 4 times of H2O போடுவோம். ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு 8 times of H plus போடுவோம். அப்புறம் சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் போடுவோம். கரெக்டா? அடுத்தது Fe2 plus என்னவா ஆக்சிடைஸ் ஆகுது? Fe3 plus ஆக்சிடைஸ் ஆகுது. மெயின் ஆட்டம் இஸ் அயன், இட் இஸ் பேலன்ஸ். ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லாம் கிடையாது. இப்போ சார்ஜ் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணணும் யூசிங் எலக்ட்ரான். ரைட் சைட்ல தான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு. அப்போ ரைட் சைட்லயும் 3 plus 2 plus மாத்துறதுக்கு ஐ ஹேவ் டு ஆட் ஒன்லி 1 எலக்ட்ரான். கரெக்ட்டுங்களா? கரெக்டா சாமி? அப்போ n factor of MnO4 minus is 5 and n factor of ferrous ammonium sulfate is 1. இதுல டவுட் இருக்கா தத்வதிகா? நோ மேம். அடுத்தது என்னன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷனை வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இல்ல. ஸோ ஈக்குவல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணிடலாமா? 5ஆல மல்டிப்ளை பண்ண நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேட்ச் ஆயிரும். இப்போ 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5 times of Fe2 plus gives 5 times of Fe3 plus 5 electrons. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்கன்னா 5 electrons கேன்சல் ஆயிரும். MnO4 minus plus 8 times of H plus 5 times of Fe2 plus gives 5 times of Fe3 plus MnO4 2 minus plus 4 times of H2. அவ்வளவுதான். புரிஞ்சுதா தத்வதிகா? எஸ் மேம். ரைட். இப்போ டைட்ரேஷனும் முடிஞ்சது. இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத பார்ட் வந்து இன்ஆர்கானிக் சால்ட் தான். இன்ஆர்கானிக் சால்ட் இமீடியட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். அதுல வந்து அந்த பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும் கண்ணா. பின்னாடி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ அது அந்த பிடிஎஃப் மட்டும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா இட் பி ஈஸி. நான் இன்ஆர்கானிக் சொல்றேன். இன்ஆர்கானிக் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். நான் என்னதான் எடுத்தாலும் அதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்க லேப்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கிளான்ஸ் பாருங்க. சரிங்களா? அது போக ஆர்கானிக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும். நான் நோட்ஸ் அனுப்பும் போது அதையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? ரைட். ரைட். அவ்வளவுதான். தத்வதிகாவும் சந்தன மகாராஜா ஏதோ ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னக்கண்ணா? ஒரு क्वेश्चन சென்ட் பண்ணிருந்தேன் மேம், டவுட். ஆமா கண்ணா. அது நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சு வச்சிரட்டுமா? அது நான் உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். சரிங்களா? தத்வதிகா உங்களோட டவுட் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணட்டுமா கண்ணா? ஓகே மேம். ஓகே. இன்னைக்கு எடுத்ததுல வேற யாருக்காவது எதுவும் டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கேளுங்க. இல்ல மேம். ஓகே அக்ஷயா. கவிராஜ் உங்களுக்கு சாமி? நோ மேம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? நான் இன்ஆர்கானிக் அனுப்பிச்சிருவேன். அது டிஸ்கஸ் பண்றதுனா பண்ணலாம். இல்லைன்னா என்னக்கண்ணா? நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸாம் மேம். ஆமா கண்ணா. ஆமா புரியுது. அதுக்குள்ள நடுவில் வேற ஏதாவது கிளாஸ் சார் எதுவும் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணுங்க சந்தன மகாராஜ். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன்.
ஓகே மேம். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் வெனஸ்டேங்கிறதுனால நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கிளாஸஸ் வரலன்னா உங்களுக்கு மத்தவங்க வேற ஜேஇ எழுதுறீங்களா? இல்லையா நீட் தான் எழுதுறீங்க. அப்ப சந்தன மகாராஜ் மட்டும் தான் ஜேஇ எழுதுறீங்க. ஸோ கண்ணா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஓகே கண்ணா. ஓகே. தேங்க் யூ. பாய் சாம். பாய். குட் நைட். ஓகே மேம். தேங்க் யூ மேம். பாய். Thank you, ma'am. பாய் கண்ணா. தேங்க்யூ மேம். பாய் அக்ஷயா.